ராசாத்திய வேற எப்படி கொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறியா கண்மணி? எப்படி நான் சரியா கண்டுபிடிச்சனா? அட போமா, அவளை கொல்ல போய் என் புருஷன்கிட்ட அடி வாங்கினது பத்தலையா? இப்ப அவளுக்கு வேற எங்கேயாச்சும் பிரச்சனை வந்தாலும் என்னாலதான் சொல்லுவாங்க. கொஞ்சம் அசந்தா என்னை வீட்டை விட்டே துரத்திடுவாங்க போல. ஆனா அதுக்குன்னு அவளை சும்மா விடவோ எனக்கு மனசு வரல. அவளை ஒன்னும் இல்லாம ஆக்கி மண்ணோட மண்ணாக்கணும். கண்மணி, அவளை அழிக்க நினைக்கிறத விட்டுட்டு அவளை ஜெயிக்க நினை. அதுக்கப்புறம் அவ அழிவு தானா நடக்கும். பாருமா, நீ கூட நல்ல யோசனை எல்லாம் சொல்ற. ஹே, நான் உன் அம்மாடி. உனக்கு சொல்லாம வேற யாருக்கு சொல்ல போறேன்? இத்தனை வருஷத்துல நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். இப்பதாண்டி நீ வில்லி. நான்லாம் அந்த காலத்திலேயே வில்லி. நீ எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அவளை ஒன்னும் பண்ண முடியலையே. அவ எலெக்ஷன்ல என்ன எதிர்த்து நின்னாலே நான் தோத்தா மாதிரிதான். அவளை எதிர்த்து நின்னா கண்டிப்பா என்னால ஜெயிக்கவே முடியாது. உனக்குள்ள ஏண்டி இப்படி ஒரு பயம்? தைரியமா இருடி, கண்டிப்பா அவளை ஜெயிக்கலாம். இல்ல சம்பந்தி, கண்மணி சொல்ற மாதிரி ராசாத்திய நேரடியா எதிர்த்து ஜெயிக்க முடியாது. கண்டிப்பா கண்மணி தோத்துதான் போவா. கண்மணியை இந்த ஊர்ல பெருசா யாருக்கும் தெரியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் இவ மேல நல்ல அபிப்பிராயம் யாருக்குமே இல்ல. ஆனா அந்த ராசாத்திக்கு அப்படி இல்ல. மக்கள் கிட்ட அவளுக்கு இருக்கிற செல்வாக்கே வேற. சம்பந்தி, நீங்களே ராசாத்தியை இப்படி ஒசத்தி பேசலாமா? நான் ஒன்னும் அவளை ஒசத்தி எல்லாம் பேசல, உண்மையத்தான் சொல்றேன். எதிரியா இருந்தாலும் அவங்க திறமையும் வளர்ச்சியும் முதல்ல நாம ஒத்துக்கணும். அப்பதான் அதுக்கு தகுந்த மாதிரி நாம காய் நகர்த்த முடியும். ராசாத்தி கூட ஒருத்தர 10 நிமிஷம் விட்டா போதும். அவங்கள எப்படி கைக்குள்ள போட்டுக்கணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். நீ துப்பாக்கி எடுத்துட்டு போய் அவளை சுட பார்த்தது பெரிய தப்பு. கோவத்துல பண்ணிட்ட அத்தை. இனிமே அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். இல்ல கண்மணி, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் ராசாத்திய ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு சொல்லல. நீ நேரடியா போய் மாட்டிக்க வேண்டாம்னு தான் சொல்றேன். என்ன பாக்குற? சில விஷயங்களை நாம நேரடியா பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஆள் இருக்குல்ல. இத பாரு கண்மணி, நீ எது பண்ணாலும் உன்னோட பேர் வெளியில வராத மாதிரி பண்ணு. நீ ஜெயிக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போனாலும் பரவாயில்ல. நீ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா தோத்துற மட்டும் கூடாது. அப்படி தோத்துட்ட என்னோட முகத்துல நீ முழிக்கவே கூடாது, சொல்லிட்டேன். அத்தை, என்னடி உன் மாமியாருக்காரு எந்த மாதிரி சொல்லிட்டு போறா? எப்படியாவது ஜெயிச்சிருவல்ல கண்மணி? மா, அதான் நீ ஜெயிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போன்னு சொல்லிட்டு போதில்ல, அது போதாதா? அப்போ ஆளை வச்சு காலி பண்ண போறியா? என் மாமியா சொல்றதுக்கு முன்னாடியே நான் அதெல்லாம் பிளான் பண்ணியாச்சு. யாரடி அது? காஞ்சனா, கட்ட பஞ்சாயத்து காஞ்சனா. ஆ, கட்ட பஞ்சாயத்து காஞ்சனாவா? ஐயோ,
வேணாக்கா விட்டுருங்க. அக்கா 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 என்ன ஒண்ணும் பண்றாதீங்கக்கா. அக்கா என்ன விட்டுருங்கக்கா. நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? கடை போடும் போதே போடாதன்னு தானே சொல்லி அமிச்சேன். ஆமாக்கா. ஆனா அதையும் மீறி நான் சொன்னதையும் காதுல போட்டுக்காம கடைய போட்டுட்டேன். அப்ப இந்த காஞ்சனா மேல உனக்கு துளியும் பயம் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. உன்னை காலி பண்ண வைக்கணும்னு பணம் கொடுத்த அந்த எதிர்கடைக்காரன் என்னை பத்தி என்னடா நினைப்பான்? அக்கா இல்லக்கா. அக்கா காலி பண்ணிருக்கா. அக்கா நான் கடையை காலி பண்ணிருக்கா. அத நான் மரியாதையா சொன்னப்பவே நீ பண்ணிருக்கணும். நீயும் வேற இடத்துல கடை போட்டிருந்தா நல்லா இருந்திருப்ப. ஆனா இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. உன்னால அங்கேயும் கடை போட முடியாது, வேற எங்கேயுமே கடை போட முடியாது. இது என்ன அநியாயமா இருக்கு? அக்கா எனக்கு குடும்பம்லாம் இருக்குக்கா. என்ன ஒண்ணும் பண்றாதீங்கக்கா. அக்கா அக்கா நான் சொல்லி நடக்கலன்னா என்ன நடக்கும்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரியணும்டா. உங்களுக்கெல்லாம் என் மேல இருக்கிற பயம்தான்டா எனக்கு முதலீடு. டேய், நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இது இவனுக்கு தேவையா? என்ன அக்கிரமம் நடக்குது பாருங்க. அக்கா வேணாக்கா. அக்கா வேணாக்கா. என்ன மன்னிச்சிருங்கக்கா. இன்னும் 1 மணி நேரத்துல கடையை காலி பண்ணிருங்க. என்ன நம்பிதான் என் குடும்பமே இருக்குக்கா. இந்த தொழிலை நம்பிதான்டா நான் வேணாக்கா. இருக்கேன். அக்கா 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 அக்கா. டேய், எல்லா நேரமும் கார் பிரேக் சரியா பிடிக்குன்னு சொல்ல முடியாது. ஓங்கன அருவா கழுத்துல இறங்காம இருக்கும்னு சொல்ல முடியாது. அக்கா நீ என் தெய்வம்க்கா. இன்னும் 1 மணி நேரத்துல கடை காலி பண்ணிருக்கா. அக்கா அக்கா. இன்னும் 1 மணி நேரத்துல கடைய காலி பண்ணணும். இல்ல கடையோட சேர்த்து வச்சு ஒன்னையும் கொளுத்திருவேன். ஜாக்கிரதை. வாங்கடா. நானும் கேள்விப்பட்டேன். இந்தாங்க மாமா. சொல்லுமா, உனக்கு என்ன தெரியணும்? எனக்கு எல்லாமே தெரியணும் மாமா. அந்த சேர்மன் பதவியை பத்தி முழுசா தெரியணும். எனக்கு என்ன தகுதி வேணும், எனக்கு மேல யாரெல்லாம் இருக்காங்க, கீழே யாரெல்லாம் இருக்காங்க, இந்த பதவியை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், இதனால என்னெல்லாம் பிரச்சனை சந்திக்க நேரும், அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நாமினேஷன் பண்ணணும். பரவாயில்லம்மா, ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இறங்கணும்னு நினைக்கிற பாரு, சந்தோஷம். ஆழம் தெரியாம காலை விட்டு சிக்கிக்க கூடாதுல்ல. அதுவும் சரிதான். இங்க சேர்மனுக்கு கீழே இருக்கிறவங்க வார்டு மெம்பர்ஸ். நம்ம ஊர் சுத்து வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் 48 மெம்பர்ஸ் இருக்காங்க. 12 வார்டுக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருப்பார். அப்போ 4 பஞ்சாயத்து தலைவர் இருப்பாங்க. அவங்களுக்கு மேல நீ, உனக்கு மேல எம்எல்ஏ,
நீ பதில் சொல்ல வேண்டியதா இருந்தா எம்எல்ஏவுக்கு தான் பதில் சொல்லணும். சிஎம் போடுற எந்த ஒரு அரசாங்க திட்டமும் எம்எல்ஏ கைக்கு வரும், அதுக்கப்புறம் சேர்மன் கைக்கு வரும். உனக்கு மேல இருக்கிற எல்லாரும் கையெழுத்து போட்டு அனுப்பிடுவாங்க. ஆனா அதையெல்லாம் செயல்படுத்த வேண்டிய வேலை உன்னுடைய வேலை. அத பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி எந்த ஒரு திட்டத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த சேர்மன் எந்த ஒரு திட்டத்தையும் சரியாவே பண்ண மாட்டான். அப்படியே ஏதாவது பண்றதா இருந்தாலும் அவன் சொந்தக்காரங்களுக்கே கான்ட்ராக்ட் கொடுத்து பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு ஊர்ல முக்காவாசி சொத்தையெல்லாம் வளைச்சு போட்டுட்டான். அப்பா, அப்ப இதெல்லாம் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்களா? யாரா கேட்க முடியும்? அப்படியே கேட்டாலும் பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணிடுவான். அதுக்கும் ஒத்து வரலைன்னா ஆளை வச்சு மிரட்டுவானுங்க, இல்லையா ஆளையே காலி பண்ணிடுவாங்க. இதுக்கு பெருசா ஒன்றும் தகுதியெல்லாம் வேணாமா, நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தா போதும். இதுல நீ நேர்மையா இருந்தா மட்டும் பத்தாது, உன்னை சுத்தி இருக்கிற ஆளுங்களும் நேர்மையா இருக்கணும். அதுல யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் உனக்கு தான் கெட்ட பேர் வந்து சேரும். நம்ம தான் எது பண்ணாலும் யோசிச்சு புத்திசாலித்தனமா பண்ணணும். நீ வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும். எனக்கு நீ சேர்மனாக போறேன்ற சந்தோஷத்தை விட உன்னோட நேர்மையான செயலால உனக்கு வரப்போற பிரச்சனைகளை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. மாமா, எனக்கு பெருசா இதுல எந்த ஆசையும் இல்ல, கனவும் இல்ல. தூண்டுதல்னாலதான் நான் இதுல வந்தேன். இப்போ அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவ்வளோ நாள் எவ்வளவோ மக்கள் சரியான திட்டம் அவங்க ஊருக்கு வராம அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க குறையெல்லாம் தீர்க்கணும். எல்லாருக்கும் நல்லது பண்ணணும். எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, அத போராடி ஜெயிக்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். வெரி குட்மா. நீங்க பயப்பட வேண்டாம். எனக்கு உங்க சப்போர்ட்டும் உங்க ஆசீர்வாதம் மட்டும் போதும். பரவாயில்லம்மா, நல்லா இருமா, நல்லா இரு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், எது பண்ணாலும் நல்லா யோசிச்சு தெளிவா பண்ணு. சரிங்க மாமா. இனியா பாத்துடா, ராசாத்துக்கு எந்த பிரச்சனை வராம கூடவே இருந்து பாத்துக்க. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் இருந்து இடத்த போடணும்ல, அந்த கணக்கு இது. கணக்கு அப்படி வருதா? கணக்கு அப்படிதான்க்கா இருக்கு. கண்மணி, என்னடி அடியாளுங்கெல்லாம் நிக்கிறானுங்க? அவ்வளோ பெரிய ஆளவங்க. வா. என்னமா விஷயம்? நான் ஒரு முக்கியமான விஷயமா காஞ்சனாக்காவை பார்க்கணும். நான் பெரிய வீட்டு மருமகன் சொல்லுங்க. பேக்ல என்னமா இருக்கு? எதுவும் இல்ல. இங்க கொடு. இருமா, கேட்டு வரேன். சரி வைங்க. அக்கா 2 நாள்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துருன்னு சொல்றாங்கக்கா. அக்கா பெரிய வீட்ல இருந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க அக்கா. எங்க உங்களை உள்ள வர சொன்னாங்க. வாமா. வணக்கம்க்கா. என்ன விஷயம்? எங்களுக்கு உங்க உதவி தேவைப்படுது. உதவியா? சும்மா நான் யாருக்கும் உதவி பண்றது இல்லையே. உங்களை பத்தி நான் நல்லா கேள்விப்பட்டு தான் இங்க வந்திருக்கேன். இந்தாங்க, இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. என்ன காரியம் பண்ணணும்? நான் பெரிய வீட்டு மூத்த மருமக. நான் சேர்மன் பதவிக்கு நிக்க போறேன். பெரிய வீட்டுல இருக்கிற 2வது மருமகளும் சேர்மன் பதவிக்கு போட்டி போட போறேன்னு சொல்றா. அவளை 2 தட்டு தட்டி அவளை எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்ணிட்டாலே போதும். 2 பேரும் ஒரே வீட்டு மருமகன் சொல்ற, நீ அவகிட்ட பேச வேண்டியதானே?
அவகிட்ட நான் பேசியும் பார்த்துட்டேன், மிரட்டியும் பார்த்துட்டேன். ஆனா அவ அடங்குற மாதிரியே தெரியல. அப்போ அவளை எதிர்த்து போட்டி போட்டு ஜெயிச்சு காட்டு. எனக்கு எதுக்கு பணம் கொடுக்கற? காசை ஊர் மக்களுக்கு கொடுத்தா ஓட்டு உனக்கு விழப்போகுது. நான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அவளுக்கு அவ்வளோ செல்வாக்கு மக்கள் மத்தியில இருக்கு. ஓ, அவ்வளவு பெரிய ஆளா? யார் அவ? போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? ஆ, இந்தாங்க. எதுக்கும் நான் உங்களுக்கு அவளோட போட்டோவை வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன். அவ கம்பெனி அட்ரஸும் அனுப்பி வைக்கிறேன். எப்பவும் அவ அங்கதான் இருப்பா. பொண்ணை பார்த்தா பால் வடிகிற முகம் மாதிரி இருக்கு. பச்சை குழந்தைய மிரட்ட என்கிட்ட வேற வந்திருக்கீங்க. ஐயா, பக்கா ஃப்ராடுக்காரிங்க அவ. அவளை சாதாரணமா எடை போடாதீங்க, உங்களையே அலற விட்டுருவா. அதனாலதான் நீங்க கேட்காமையே 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கேன். உங்களால அவ முன்னாடி நிக்க கூட முடியாது. சைலண்டாவே இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிடுவா. ஏய், எங்க வந்து ஏன் முன்னாடியே இன்னொருத்தைய பெருமையா பேசிட்டு இருக்கியா? எடுத்துட்டு வெளில போ. சும்மா நீங்க வர எதுக்கு பொசுக்குன்னு கோவப்படுறீங்க? இவ சின்ன புள்ள ஏதோ தெரியாம பேசிட்டா. நீங்க அதெல்லாம் பெருசு பண்ணிக்க வேண்டாம். இந்தாங்க, இந்த காரியத்தை எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்கம்மா. சரி, என் தம்பியை விட்டு பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புறேன். கிளம்பு. ரொம்ப நன்றிங்க. வா 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 வா. வா, வரேங்கம்மா. டேய் மருது, அக்கா. நான் சொன்னேன்னு போய் அந்த ராசாத்திய வர சொல்லு. சரிக்கா. நீ ஏண்டி அந்த பொம்பளை கிட்ட கோவப்படுற? மா, அந்த பொம்பளை என்ன பணம் கொடுத்த நம்ம கிட்டயே இப்படி பேசுறா? கண்மணி, இவ இப்படி பேசுறது தான் நல்லது. அவ பெரிய ஆள்னு நீ சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா இப்ப நம்புறேன்டி. நமக்கு அவ மரியாதை தரலன்னா என்ன, அந்த ராசாத்தி கதி என்ன ஆகுன்னு நினைச்சு பாரு. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். 2 பேரும் நல்லா முட்டிக்கிட்டு சாவட்டும். கண்டிப்பா. இவளுக்கு அவளும் அவளுக்கு இவளும்னு சரியான போட்டியா இருக்கும். நாம நடுவுல நின்னு வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். மா, ஆட்டமே இப்பதான் சூடு பிடிக்க போகுது பாரு. ஆமா. ஓகே, அழகு. ஓகே, இன்னொரு 10 கிலோ கட் பண்ண சொல்றா. ஆர்டர் அப்படியா? சொல்றேன். ஆமா, சூப்பர்வைசர் எங்க போனாரு? அவன் ராசாத்தி கிட்ட ஏதோ ஃபைல் கட்ட போயிருக்கா. நீயே போய் கட் பண்ண சொல்லிடா. சரி மாப்ள. அண்ணா, இடம்லாம் கரெக்டா போட்டீங்கல்ல? மா, இங்க பாருங்க, எல்லா காய்கறிலயும் அர்ஜென்ட்டா 10 கிலோ தேவைப்படுது. மசம் இல்லாம மடமடன் வேலையை பாருங்க. சரியா? அப்புறம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. சட்டு புட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பணும். சரியாமா? என்னம்மா கட் பண்ணாம பாத்துக்கிட்டே இருக்க? கடகடன்னு வேலையை பாருங்க. மேடம், இது கல்யாண ஆர்டர் மேடம். காலையிலே அனுப்பிச்சாச்சு. சரி. இது கோயிலுக்கான ஆர்டர். இது இந்த ட்ரெஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்கல்ல, அந்த ஆர்டர் மேடம். இப்போ நான் அனுப்பிச்சிடுவேன். சரி. மத்ததை நான் பாத்துக்கிறேன் மேடம். ஓகே. யார் நீங்க? என் பேரு மருது. ராசாத்தியை பார்க்கணும். என்ன விஷயம்?
நான் பார்க்கணும்னு மட்டும் சொல்லியா? விஷயத்தை நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். விட்ட ஓவரா கேள்வி கேக்குற. போயா போ. வெயிட் பண்ணுங்க, சொல்லிட்டு வரேன். மேடம், யாரோ மருதுவான் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அவன் பேச்சே சரியில்லை மேடம். அவனை வர சொல்லவா? என்ன விஷயம்னு கேட்டீங்களா? கேட்டேன் மேடம். அதை உங்ககிட்ட தான் சொல்றேங்கிறான். சரி, வர சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். சரி மேடம், சொல்றேன். மேடம் உள்ள வர சொல்றாங்க, வாங்க.